சிறகடிக்க ஆசையில் ஒரு பக்கம் வந்து ரோஹிணியை பார்த்தா நமக்கு வில்லின்னு தோணும், இன்னொரு பக்கம் விஜயாவை பார்த்தா வில்லின்னு தோணும். இவங்க எல்லாருடைய வில்ல வேலைகளுக்கு இடையில் நம்ம ஒரு நிஜ சைலண்ட் வில்லனை வந்து மறந்துடுறோங்கிறது ஒரு உண்மை. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். முத்துவை பற்றி தவறுகள், முத்து வந்து தவறே செய்யலை, மனோஜுடைய தவறுக்கு தான் இவர் வந்து பழியேற்றிருக்கார் அப்படிங்கிறதையும் மறைச்சி வச்சிருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு விஷயமும் அது உடையும் போது எல்லார் முன்னாடி தெரிய வரும்பொழுதெல்லாம் வந்து அதை கூட்டத்தை கலைஞடா கலைஞடா அப்படின்னு சொல்லிட்டு சூனாப்பாடா மாதிரி சில வேலைகள்லாம் யார் பண்ணுவார்னு பார்த்தா அண்ணாமலை தான் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து முத்துவ தப்பு செஞ்சால் அடிப்பார், திட்டுவார், கோவப்படுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்புக்கு அப்படி திருப்பி சேர்த்துப்பார். மனோஜ் பணத்தை தூக்கிட்டு போன அப்புறமும் சேர்த்துக்கிட்டார், ரவி ஓடி போனதுக்கப்புறமும் வந்து சேர்த்துக்கிட்டார். ஆனால் வந்து முத்துனா மட்டும் வேற மாதிரி நடந்துப்பார். கேட்டால் முத்துக்கிட்ட அவர் வேற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த பையனே ட்ராமாக்குள்ளாகி இப்போ தான் வந்து குடிச்சு வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ சரியாயிட்டு இருக்காரு. அவரை இன்னுமே வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இன்னொரு ரூம் கூட கொடுக்காம அவரை வந்து ஒரு ஓரவஞ்சனம் பண்ணுறதுல ரொம்ப நல்லவர் மாதிரி காமிக்கிற அண்ணாமலைக்கும் நிறைய பங்கு இருக்குது. ஒரு நாள் முத்துவே வந்து நீ தான்ப்பா என் வாழ்க்கையோட வில்லனேங்கிறத கேட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.